ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த கிளீனிங் விளாக் தான் பார்க்க போறீங்க. ஸோ நெறைய நாள் எடுத்த வீடியோஸ கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவா வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிச்சன் கவுண்டர் டாப்பு, அதுக்கப்புறம் வந்து கிச்சன் கேஸ் ஸ்டவ் அது எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாரி தாங்க. கிளீன் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வர மாரி இருக்கும். ஏன்னா, அதில நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பண்றனால, நம்மள சுத்தி நடக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து பெருசா தெரியாது. பட் இதிலயே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் கிளீன் இல்லாம ஒரு மாதிரி ரொம்ப அழுக்கா இருந்தா, அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஸோ, அதனால எப்பவுமே பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் கம்ப்ளீட்டா கவுண்டர் டாப்பு, கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிருவேன். இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ்வுக்கு வந்து நான் யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா யூஸ் பண்ற வினிகரும், பேக்கிங் சோடாவும் போட்டு கொஞ்சமா வந்து சோப்பு தூள் இருக்கும்ல, நான் சர்ஃப் இல்ல ஏரியல் அந்த மாரி ஏதாவது ஒரு சோப்பு தூள் எடுத்து அதில போட்டுட்டு ஊற வச்சுட்டு, தண்ணிய நல்லா தெளிச்சுட்டு ஊற வச்சுருவேன். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கவுண்டர் டாப்லயும், கேஸ் ஸ்டவ்லயும் ஊறுன பிறகு, அத நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நல்லா வைப் அவுட் பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட்டா கிளீன் ஆயிடும். அட் த சேம் டைம் நான் வந்து அந்த டைல்ஸ்லயும் போட்டு கிளீன் பண்ணிருவேன். நம்ம எப்பவுமே எண்ணெய், தாளிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த டைல்ஸ்ல போய் ஒட்டிக்கும். ஸோ, அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா, கையோட வொர்க் முடிஞ்சிரும். ஸோ, இப்ப நான் கிளீன் பண்ணிட்டு நல்லா வைப் அவுட் பண்ணிட்டு, ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வடிச்சு எல்லாமே வந்து தொடச்சு எடுத்துட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் எல்லாமே கிளீன் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த டைல்ஸையும் வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத் போட்டு தொடச்சிருவேன். ஸோ, ஈரப்பதம் இல்லாம இருக்கும்ல. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோம்னா, அது நல்லா காஞ்சிரும். ஸோ, காஞ்ச பிறகு திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது ஸ்டவ் பக்கத்துல அந்த எண்ணெய் பாட்டில், டீ, காஃபி தூள்லாம் வைக்கிற ஸ்டாண்டு. இந்த சைடு இருக்கிற ஸ்டாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ அஞ்சர பெட்டி வச்சிருப்பேன், மசாலா டப்பாஸ் வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கெட்டில் ஒண்ணு வச்சிருப்பேன். பக்கத்திலேயே வந்து மிக்ஸி ஜார் வந்து வச்சிருப்பேன். நெக்ஸ்ட் இந்த சைட்ல வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடிக்கிறோம்ல, அதெல்லாம் வச்சுட்டு கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணியாச்சு. முடிச்ச பிறகு கிச்சன் ஒர்க் ஐ மீன் லஞ்ச் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, சிக்கன் இருந்தது. ஸோ, இன்னைக்கு ஒரு சிக்கன் ஃப்ரை மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு, அதுக்கு மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டுருக்கேன். ஆஸ் யூசுவல் நம்ம வீட்ல யூஸ் பண்ற மசாலா தான். எக்ஸ்ட்ரா எதுவும் போட மாட்டேன். எப்பவுமே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வீட்ல அரைச்ச அந்த குழம்பு தூள் இருக்கும்ல, அத போட்டுட்டு கொஞ்சமா கரம் மசாலா போட்டு, அத வந்து நல்லா ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரை பண்ணும்போது மசாலா நல்லா புடிச்சுக்கும். லைட்டா கொஞ்சம் எண்ணெய் போட்டுப்பேன். ஸோ, அந்த மசாலாலாம் வந்து அந்த சிக்கன்ல நல்லா ஒட்டி நல்லா ஊறிடும். இப்போ லஞ்சுக்கு சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணிடலாம். ஸோ, கடாயில வந்து எண்ணெய் போட்டுட்டு, அதில வந்து பட்டை, கிராம்பு போட்டுட்டு, கொஞ்சமா வெங்காயம் ஆட் பண்ணிட்டு, வெங்காயம் நல்லா வதங்குனதும் ஒரே ஒரு தக்காளி அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, வதங்கின பிறகு பார்த்தீங்கன்னா, சிக்கன வந்து போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து மூடி வச்சு குக் பண்ணா போதும். சிக்கன் வந்து நல்லா குக் ஆயிடும். ஸோ, இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரை ஆயிடு. நல்ல ஒரு தொக்கு மாதிரி இருக்கும். ஸோ, நம்ம சாப்பாட்ல கூட லைட்டா பெசஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ, அந்த மாரி தான் நான் எப்பவுமே பண்ணுவேன். கம்ப்ளீட் ஃப்ரையா வந்து பண்றத விட, இந்த மாதிரி தொக்கு பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஸோ, நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ, ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் வேக வச்சு, அதில தானா தண்ணி வரும்ல, அது வந்த பிறகு திருப்பி கொஞ்சமா தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிட்டு, மூடி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். ஸோ, நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து லைட்டா பெப்பர் பொடி போட்டோம்னா, அது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ, இறக்கறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி பெப்பர் போட்டு, அத நல்லா வதக்கி விட்டு இறக்கி வச்சுருவேன். ஸோ, நான் இன்னைக்கு லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிள் தான். ரசமும், சிக்கன் ஃப்ரை மாதிரி எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம இட்லி ஊத்திட்டு, இட்லிக்கு வந்து தொட்டுக்க சாம்பார், சட்னி அப்படி வைக்காம சொதி செஞ்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு தேங்காய் பால் அரைச்சு வச்சுட்டேன். ஸோ, 2 தேங்காய் பால் எடுப்போம்ல, ஒண்ணு வந்து கொஞ்சம் தண்ணியா, ஒண்ணு வந்து திக்கா எடுப்போம்ல, அது மாதிரி எடுத்து வச்சுட்டேன். ஸோ, எடுத்து வச்சுட்டு நம்ம நார்மலா கடாயில வந்து தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து பூண்டு, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு
காய்கறிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கக்காய், கேரட் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு, தேங்காய் பால் அதாவது 2வது தேங்காய் பால் ஊத்தி, அத வந்து கொதிக்க விட்டுட்டேன். அது கொதிக்கிற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன கடாயில பச்சை மொளகா, உடைச்ச கடலைய லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு, தண்ணி ஊத்தி விழுது மாரி அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ, அந்த தேங்காய் பால் நல்லா காய்ல வந்து வெந்த பிறகு, நான் பருப்பு வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சிருந்தேன். அந்த பாசிப்பருப்ப போட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அரைச்ச விழுதையும் போட்டுட்டேன். ஸோ, அது நல்லா வெந்த பிறகு, நம்ம ஃபர்ஸ்ட்டு நல்லா திக்கான அரைச்ச தேங்காய் பால் இருக்கும்ல, அத ஊத்தி வேக வச்சுட்டு, திருப்பி ஒரு தாளிச்சுட்டு, லைட்டா மஞ்சத்தூள் போட்டு இறக்கிட்டோம்னா, ஒரு சூப்பரான சொதி வந்து ரெடி ஆயிடும். இது வந்து இட்லிக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ரைஸ்க்கும் வந்து ரொம்ப நல்லாருக்கும். ஸோ, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. இட்லி, சாம்பார் சாப்பிடுறதுக்கு பதிலா, அந்த மாதிரி சாப்பிடும்போது. ஈவினிங்கா வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க மூவி அண்ட் வந்து ஒரு டின்னர் போலான்னு சொல்லிட்டு, ஃபீனிக்ஸ்க்கு வந்து போயிருந்தோம். ஸோ, என்ன மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஹரிஷ் கல்யாண் நடிச்ச அந்த பார்க்கிங் அப்படின்ற ஒரு மூவிக்கு வந்து போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ, அது போறதுக்கு முன்னாடி வெளிய வந்து டின்னர் முடிச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, காமாட்சி மெஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ, அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட்டு சாப்ட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஃபீனிக்ஸ் போயிட்டு மூவி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு சூப்பரா இருந்தது. நாங்க சாப்பிட்டது வந்து மட்டன் பிரியாணி, கோலா உருண்டை, அதுக்கப்புறம் மட்டன் ஃப்ரை இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு டின்னர முடிச்சுட்டு, ஒரு நல்ல மூவிய பார்த்துட்டு, நைட்டுக்கு வீட்டுக்கு வந்து படுத்துட்டோம். ஸோ, இதோட உங்கள நெக்ஸ்ட் வ்ளாக்ல பார்க்குறேன். தேங்க் யூ.